இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற Vivo X200 AI இருக்கிற சம் அமேசிங்கான ஒரு ஃபீச்சர் தான் பார்க்க போறோம். அன்பாக்சிங் இல்லனா கேமரா டெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு கேமரா டெஸ்ட் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது தனியா ஒரு வீடியோவா மேக் பண்றோம். ஆனா இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் தான் வீடியோ ஃபுல்லா கவர் பண்ண போறோம். எஸ், இந்த Vivo X200 FE ல Vivo எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணிருக்கிற விஷயம் தான் AI சீசன் ஃபில்டர்ஸ். அதாவது இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி 4 சீசன்ஸான சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம்னு சொல்லிட்டு 4 சீசன்ல போட்டோ எடுத்துக்கலாம். அதோட அவுட்புட்லாம் பாத்தீங்கன்னா செம்ம அமேசிங்கா இருந்துச்சு. சோ இவ்ளோ அமேசிங்கா இருக்கிற இந்த ஒரு ஃபீச்சரை எந்த கிரியேட்டரும் பெருசா கவர் பண்ணாதனால இதுல இருக்கிற வின்டர் சீசன் இருக்கு பாத்தீங்களா, அதுல மதுரை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மதுரையில வின்டர் சீசன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி ஒண்டர்ஃபுல்லா செம்மையா டிராவல் பண்ணி முக்கியமான பிளேசஸ் மட்டும் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம். அதோட விசுவல்ஸ்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த விசுவல்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அத பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா, இது SM Pro Tech. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வழக்கம் போல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க Vivo X200 FE 256GB சீல்ட் கட் போனா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனிஸ் மொபைலை தாராளமா கனெக்ட் பண்ணி 43,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்கலாம். எஸ், புது போனா இதை நம்ம 55,000 ரூபாய்க்கு வாங்கணும். சீல்டு கட்னால அனிஸ் மொபைல் இதை 43,000 ரூபாய்க்கு தராங்க. அதுக்காக இந்த மொபைல் மட்டும் அப்படிலாம் கிடையாது. இதை தவிர்த்து டாப் எண்ட்ல இருக்கிற எந்த பிராண்ட் மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட சீல்டு கட் போன் வாங்கிக்கலாம், பிராண்ட் நியூ போன் வாங்கிக்கலாம். அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. ஓகே, முதல்ல நாங்க எடுத்த வின்டர் போட்டோஸை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் எதுல ஃபங்க்ஷன் ஆகணும் பாத்தீங்கன்னா, இது விவோல இருக்க போர்ட்ரேட் போட்டோ மோட்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். நார்மல் போட்டோ மோட்ல ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் இது ஒரு AI கிளவுட் ப்ராசஸிங்னால இது நெட் இருந்தா மட்டும் தான் ப்ராசஸ் ஆகவே செய்யும். அண்ட் அட் த டைம்ல பாத்தீங்கன்னா இத வச்சு நம்மளால 10 போட்டோஸ் வரைக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் டே லிமிட்டும் இருக்க தான் செய்யுது. எஸ், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60 ல இருந்து 70 போட்டோ வரைக்கும் தான் இந்த AI சீசனல் ஃபில்டர் வச்சு நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியும். ஒரு ரெகுலர் யூசரா இருந்தீங்க அப்படின்னா 60 ல இருந்து 70 போட்டோன்றது அளவுக்கு அதிகமான போட்டோ தான். சப்போஸ் அதுக்கு மேல நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்றத கடைசில சொல்றோம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோஸ் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கறப்ப எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் நீங்களே பாருங்க. இது எவ்வளவு ஃபிளாட்டா வெறிச்சோடி செம்மண் பொட்டலா இருக்குன்னு. ஆனா இந்த இடத்துல நாங்க போய் நின்னுட்டு இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்த ரிசல்ட் நீங்களே பாருங்க. ஏதோ உண்மையிலேயே ஃபாரின்ல ஆட்டமன் சீசன்ல போய் போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியும், வின்டர் சீசன்ல போய் போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்குது. இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப நாங்க எப்படி மிரண்டு போனோமோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அதே மெட்டலோட இது மதுரை எப்படி வின்டரா மாத்துச்சு அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நாங்க போய் நின்ற லொகேஷனே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் தான். எஸ், மதுரை அப்படினால மீனாட்சி அம்மன் கோயில் தானே. சோ அங்க போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க போனோம். நாங்க போனப்ப பார்த்தீங்கன்னா கோபுரத்துல வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தனால கோபுரத்தை எங்களால கவர் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த கோயில் சன்னதி ஸ்ட்ரீட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நவீன் குமார் நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்தத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பாருங்களேன். பிஃபோர் பாக்குறது ஏதோ நார்மலா நம்ம எப்பவுமே மதுரையில பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆஃப்டர் போட்டோ உண்மையிலேயே மதுரையில வின்டர் சீசன் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குல்ல. அதுதான் உண்மையிலேயே செம்மையா பிரமிக்க வச்சுச்சு. இதுல இருக்கிற செம்மையான விஷயம் என்ன தெரியுமா, இதை பாக்குறதுக்கு சிம்பிளான போட்டோ மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி AI எக்கச்சக்கமான ப்ராசஸ் பண்ணுது. அதுலயும் முக்கியமா இந்த போட்டோல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையுமே தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டு பேக்ரவுண்ட கம்ப்ளீட்டா வின்டரா மாத்துது. அதுலயும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. அதுல மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த போட்டோல பார்த்தா AI பீப்பிளை மட்டும் கட் பண்ணுது. அதுக்கு பேக்ரவுண்ட செப்பரேட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எந்த இடத்துலலாம் லாம்ப் இருக்கோ அதுல லைட் எரிய வைக்குது. சப்போஸ் எடுத்த போட்டோல லாம்ப் இல்லன்னா அதுவே ஆர்டிஃபிஷியலா லைட் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் மேக்ஸிமம் டிசாச்சுரேட் பண்ணுது. அதுக்கு அடுத்து மரத்துல இருக்கிற இலைய ஃபுல்லா உதிர வச்சு வெறும் மரத்தை மட்டும் உருவாக்குது. நெக்ஸ்ட் ரோடு, மரம் அண்ட் கீழ இருக்கிற திங்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்னோ ஆட் பண்ணுது. அடுத்து ஃபைனலா வானத்துல இருந்து ஸ்னோ உலகுற மாதிரி தான் சீனையும் ஆட் பண்ணுது. அந்த முக்கியமான விஷயம், நாங்க இந்த வீடியோல கட்டுற எல்லா போட்டோமே பாத்தீங்கன்னா நட்டு நடு வெயில்ல தான் எடுத்தோம். அப்படி எடுக்கிறப்ப மேகம் கிளியரா தான் இருந்துச்சு. அந்த மேகத்தையே மாத்தி ஸ்னோக்கு ஏத்த மாதிரி மாத்தவும் செய்யுது. சோ ப்ராசஸ் என்னதான் கிட்டத்தட்ட 7 to 8 ஸ்டெப்ஸா இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெறும் 30 செகண்ட்ல ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை தரதா இங்க செம்மையான விஷயமாவே இருக்கு. அதுக்காக இந்த 8 ஸ்டெப்ஸை வச்சு ப்ராசஸ் பண்றப்ப எல்லாமே பெஸ்டா வந்துருமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. குறிப்பா நவீன் குமார் வச்சு எடுத்த இந்த போட்டோல பின்னாடி இருக்க பீப்புள்ல சில பேர் அது பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணிருக்காது, சில பேரை எரேஸே பண்ணி விட்டுருக்கோம். ஏன் நவீன் குமார் வச்சு எடுத்த அடுத்த போட்டோல பாத்தீங்கன்னா நவீன் குமாரோட காதையை தூக்கி விட்டுருக்கு. சில போட்டோஸ்ல இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. ஆனா மேக்ஸிமம் போட்டோஸ்ல 90% இது கரெக்ட்டா தான் எடுத்து கொடுக்குது. இந்த போட்டோ எடுத்து முடிச்ச உடனே நெக்ஸ்ட் சிவா கோபுரத்துக்கு பக்கத்துல நிக்க வச்சு லோயர் ஆங்கிள் ஒரு செம்மையான போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா ஆட்டோமன் சீசன்ல வச்சு எடுத்து அது உண்மையிலேயே வேற லெவல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஏன்னா ஆட்டோமன் சீசன்ல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் உலக வச்சிருக்கும். அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல செம்ம வைப்ரண்டா இருந்துச்சு. ஆட்டோமன் சீசனுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா செம்மையா பாலிஷ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கலர் கிரேடிங்கும் பண்ணி வேற லெவல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஆனா என்ன, இந்த AI ப்ராசஸிங் பண்றப்ப டெக்ஸ்ட் தமிழ் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு சீனா மொபைல், அதே இதுல சீனா AI இல்லையா, அதனால சின்ன சின்ன சீனா குசும்புலி இதுல பண்ணி வைக்கும். அது என்னன்றது அடுத்தடுத்த போட்டோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெயின் கான்செப்ட் என்ன, மதுரையை வின்டரா மாத்துறதானே. சோ அடுத்த போட்டோவே செம்மையான பிளேஸ்ல வின்டரா போட்டோ எடுத்தாங்க. இந்த போட்டோவை செம்மையான பெர்ஸ்பெக்டிவ் லைன்ல வச்சு நவீன் பிரசாத் போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்த போட்டோவை ஃபில்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்களே பாருங்க, அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னபடி வின்டர் சீசன்ல இது பயங்கரமா டிசாச்சுரேட் பண்ணனும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க இந்த போட்டோவை பார்க்கறப்பே தெரியும். பீப்புளை தவிர மிச்ச எல்லாத்தையுமே இது சூப்பரா டிசாச்சுரேட்
டீசேச்சுரேட் பண்ணிருக்கு. அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா டீசேச்சுரேட் பண்ணாதான் விண்டருக்கான ஃபீலே நமக்கு கிடைக்கும். சோ அத தான் இந்த ஃபில்டர் சூப்பரா பண்ணிருக்கு. அதுக்கடுத்து அதே இடத்துல அதே பெர்ஸ்பெக்டிவ் லைன்ல பேக்ரவுண்ட்ல கோபுரம் தெரிற மாதிரி இந்த பக்கம் வந்து 4 பேரை உட்கார வச்சு நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல முக்கியமா லைட் ஆட் பண்ண விஷயம் தான் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னா, பின்னாடி இருக்கிற கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெண்டாவது போட்டோல அந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கனால கட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கே இது என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல. ஏஐ பாத்தீங்கன்னா ஈஃபில் டவர் மாதிரி மாத்தி விட்டுருச்சுங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன குசும்பு வேலைகள் இல்லாட்டா தெரியாத பல வேலைகள் இது பண்ணி வைக்கும். அது என்னன்றது அடுத்தடுத்த போட்டோலயும் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் போட்டோவோட அவுட்புட் ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவலுங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க நந்தி சிலையில போய் நாங்க போட்டோ எடுத்தோம். அதோட வின்டர் வெர்ஷனும் வேற லெவலுங்க. இருந்தாலும் இதுலயும் ஏஐ பாத்தீங்கன்னா அதோட சின்ன சின்ன வேலைகளை பார்க்க தான் செஞ்சுச்சு. ஏன்னா நந்தி சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பழைய கால கட்டிடம் தான் இருக்கவே செஞ்சுச்சு. ஆனா அதையே பாத்தீங்கன்னா இது மாடர்ன் டே கட்டிடம் மாதிரி மாத்தி விட்டுருச்சுங்க. அது மட்டுமா ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டோல பாத்தீங்கன்னா சீன டெக்ஸ்ட குசும்புத்தனமா இந்த ஏஐ ஆட் பண்ணி விட்டுருச்சு. இந்த மாதிரி சீன அடையாளங்களை இந்த போட்டோல மட்டும் கிடையாதுங்க. பின்னாடி வர எக்கச்சக்க போட்டோல இது பொறிச்சு விட்டுருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்றத பின்னாடி வர பார்க்கலாம். அதுக்கடுத்து நந்தி சிலைக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஸ்ட்ரீட்ல வச்சு சிவாவை நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். சிவா எல்லாமே போட்டோ எடுத்தோம். அது ரெண்டோட ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவலுங்க. அதுல சிவா நிக்கிற இந்த ஒரு சீனை பாருங்களேன். சைடுல இருக்க கடல்ல இது ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ண அந்த yellow கலர் லைட் அண்ட் ஸ்னோவோட அந்த விசுவல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. சிவா இல்லாம எடுத்த போட்டோலயும் இந்த விசுவல் செம்மையா தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சின்ன குசும்புத்தனம் இருந்துச்சு. ஏன்னா அங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்ததுனா நந்தி தானே உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா அந்த நந்திக்கு இருக்கிற கொம்பைய பாத்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி இது மாடிஃபை பண்ணி விட்டுருச்சுங்க. அது மட்டும் இல்ல பின்னாடி இருக்கிற கோபுரத்தையும் பாத்தீங்கன்னா இது பெர்ஃபெக்ட்டாலாம் கொடுக்கல. அதுலயும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி வேற மாதிரி கொடுத்துருந்துச்சு. ஆனா அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வின்டர் சீசன் வேற லெவலுங்க. ஓகே, இத முடிச்சிட்டு நெக்ஸ்ட் விளக்கு தூணுக்கு போயிட்டு விளக்கு தூணை மட்டும் லேண்ட்ஸ்கேப்ல போட்டோ எடுத்தோம். அதோட அவுட்புட் உண்மையிலேயே மிஸ்மரைசிங்க. ஏன்னா இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டே லைட்ல தான் எடுத்தோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விளக்கு தூண்ல இருந்த எந்த ஒரு லைட்டும் ஆன் ஆகவே இல்ல. ஆனா வின்டர் ஃபில்டர் போட்டோனே அதுல இருந்து 2 லைட் ஆன் பண்ணி விட்டுருச்சுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சரௌண்டிங்க பனி பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவாக்கி விட்டுருச்சு. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா பின்னாடி இருந்த கருணா கபூர் போட்டோவை தான் சீன மாடலா மாத்தி விட்டுருச்சு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா சீன முத்திரையை பொறிச்சு விட்டுருச்சு. அது இது மட்டுமா அதுக்கடுத்து தியாகோ விளக்கத்தூண்ல நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். அந்த போட்டோவை நீங்களே பாருங்களேன். டெக்ஸ்டைல் அதாவது விளக்கத்தூணுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு சின்ன வால்ல இதுவே ஆர்டிஃபிஷியலா சைனா லாங்குவேஜே எழுதி விட்டுருச்சுங்க. இதை எதுக்கு அங்க எழுதி வச்சான்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இருந்தாலும் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா கருணா கபூராவே கொண்டு வந்துருச்சு. ஆனா பின்னாடி இருந்த தமிழ் டெக்ஸ்ட் அந்த அளவுக்கு கிளியர் கட்டா கொடுக்கவே இல்லைங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வின்டர் சீசன்ல ஒரு போட்டோ எடுத்து அந்த இடத்துல செம்மையா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்ரூபமா இதை எடுத்து கொடுத்துருக்குங்க. அது தியாகம் மட்டும் கிடையாது, நாங்களும் அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்தப்ப விளக்கத்தூண்ல இருந்த 3 லைட்டை ஆன் பண்ணி விட்டுருச்சு. அதோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து விளக்கத்தூணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடை வீதி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கடை வீதி நம்ம ஸ்லோ சீசன்ல இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து பார்த்தோம். ஆத்தாடி அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலேயே மதுரை தானா இல்லாட்டா சுவிட்சர்லாந்து கண்டு நம்ம போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே சந்தேகப்பட வைக்கிற மாதிரி செம்மையான விசுவலை கொடுத்துச்சுங்க. அந்த இடத்துல 2-3 போட்டோ எடுத்து அந்த 2-3 போட்டோவை நீங்களே பாருங்க. பார்த்துட்டு அதோட விசுவல் எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து செம்மையான மெஸ்மரைசிங்கான ஒரு பிளேஸ்க்கு போனோம். அதுதான் தெப்பக்குளம். இத மெஸ்மரைசிங்கான பிளேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நாங்க வின்டர் ஃபில்டர் போட்டு எடுத்த போட்டோஸ் நீங்களே பாருங்க. ஏதோ பனிப்பிரதேசத்துல இருக்க கோயில்ல போய் போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்கு. ஆனா இதுல சீனக்காரன் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வைட் ஆங்கிள் நம்ம போட்டோ எடுக்கிறப்ப கோபுரம் எதையுமே கோபுரமா கொடுக்க மாட்டேன்றான். அது ஆவேசத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி விட்டுறியான். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அடுத்த போட்டோ நீங்களே பாருங்களேன். இது தெப்பக்குளத்துல இருக்க கோயில் மாதிரியா இருக்கு. ஏதோ சீன கோயிலை தூக்கிட்டு வந்து இங்க வச்ச மாதிரி தானே இருக்கு. இருந்தாலும் தெப்பக்குளத்துல பனி விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு விசுவலை இவன் ஆச்சு அசலா கொண்டு வந்தனாலே இந்த போட்டோ வேற லெவலுங்க. ஆனா என்னதான் ஒயிட்ல இந்த அளவுக்கு அவன் சொதப்பினாலும் க்ளோஸ் அப்பா 100 mmல வச்சு நம்ம போட்டோ எடுக்கிறப்ப உண்மையிலே கோபுரத்தை ஓரளவுக்கு அக்யூரேட்டா கொடுக்குற மாதிரி ட்ரை பண்றியான். அப்படி கொடுத்த அந்த போட்டோவை நீங்களே பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குல்ல. அதுல முக்கியமா அந்த வின்டர் சீசன்ல கொடுத்த லைட் அங்க நிக்கிற படகு அதுக்கு பின்னாடி இருக்கிற கோபுரம் சொல்லிட்டு உண்மையிலே எல்லாமே செம்மையா இருக்குங்க. சோ இதை எடுத்து முடிச்சோடனே அடுத்த சைடுல இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற ஏரியால நம்ம பாய்ஸ் 3 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்த அந்த போட்டோவை நீங்களே பாருங்க. ஏதோ மூவி போஸ்டருக்கு எடுத்த போட்டோ மாதிரி செம்மையா இருக்குல்ல. வின்டர் சீசன்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து நம்ம போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதோட ரியாலிட்டி அப்படியே கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இது உண்மையிலே டாப் நாச்சுங்க. அதுலயே முக்கியமா நாங்க யாருமே இல்லாம அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுத்து வின்டர் சீசனுக்கு கன்வெர்ட் பண்றப்ப அந்த ரிசல்ட் நீங்க பாருங்களேன். ஆத்தாடி உண்மையிலே வேற லெவல்ல இருக்குல்ல. சுவிட்சர்லாந்துல போய் நம்ம பைக் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு நம்ம மக்கள் கடையா போட்டு அங்க போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு விசுவலை செம்மையா உருவாக்கி கொடுத்திருக்கான். அது உண்மையிலே செம்மங்க. அது இந்த போட்டோ போட்டு கிடையாதுங்க. அடுத்தடுத்து தெப்பக்குளத்துல இருக்க ஸ்ட்ரீட்ஸ்ல சில போட்டோஸ் எடுத்தோம். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். அதோட விசுவல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.
சோ ஒன்ஸ் இத முடிச்சோனே நெக்ஸ்ட் திருப்பரங்குன்றம் மலையை கவர் பண்ணலாம்னு போனோம். அப்படி போயிட்டு அத அல்ட்ரா வைட் ஷாட்ல கவர் பண்ணோம். அதோட விசுவலை பாக்குறப்ப எப்படி இருக்கு, காஷ்மீர்ல போயிட்டு வைட் ஷாட்ல ஒரு மலையை கவர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போயிட்டு மலையை கவர் பண்ணா அப்படி கவர் பண்றப்ப அந்த மலையோட விசுவலே செம்மங்க. அதுலயும் அந்த மலைக்கு கீழே இந்த கட்டடத்துல இருந்த லைட்ஸ் எல்லாம் வாட்டர்ல ரெஃப்ளெக்ட் ஆன விசுவல் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆனா என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மலைக்கு கீழே இருந்த கட்டடம் எல்லாத்தையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி விட்டுட்டியான். இருந்தாலும் இதோட விசுவல் வேற லெவல். நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறோம். எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து திருப்பரங்குன்றம் கோபுரம் இருக்கிற ஸ்ட்ரீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல அப்பாவை நிக்க வச்சு 2 போட்டோ எடுத்தோம். அதுக்கடுத்து தியாகம் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். அப்படி எடுக்கிற ஒவ்வொரு போட்டோலையும் பாத்தீங்கன்னா பின்ன இருக்கிற கோபுரம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கோபுரத்தை இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டைல மாடிஃபை பண்ணி கொடுக்குறான். ஆனா எதுவுமே ஒரிஜினல் கோபுரம் மாதிரி இல்ல. அதே நேரத்துல அந்த கோபுரத்துல இந்த தமிழ் டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதையுமே உங்களால அக்யூரேட்டா கொடுக்க முடியல. இருந்தாலும் இந்த போட்டோ நாங்க எடுக்கிறப்ப நடு மதியானம் 1 மணி, அந்த 1 மணிக்கு இந்த பிளேஸ் அவ்வளவு அழகா வின்டர் சீசன்ல செம்மையா மாத்தி கொடுத்தான். அதுல முக்கியமா கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலையில இருக்க பனியெல்லாம் பாருங்களேன், உண்மையிலேயே அச்சசலா ரியாலிட்டியா இருக்குல்ல. அந்த விஷயத்துல செம்ம ஒர்த்து தாங்க. ஆனா எனக்கு தான் கோபுரத்தை அக்யூரேட்டா ஒயிட் ஷாட்ல உன்னால ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படினாலும் க்ளோஸ் அப்ல எடுக்கிறப்ப அந்த கோபுரத்தை செம்மையா ரீக்ரியேட் பண்ணா. அதே நேரத்துல அதுல இருக்க டெக்ஸ்டும் அக்யூரேட்டா இருந்துச்சு. ஆனா என்ன பின்னாடி இருக்கிற ஓம் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் இவன் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தா உண்மையிலேயே வின்டர்ல செம்மையா அந்த இடத்தை சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் திருப்பரங்குன்றத்துல இருந்து கிளம்பி சமணர் ஹில்ஸ்க்கு போனோம். அந்த சமணர் ஹில்ஸோட டாப்புக்கு போயிட்டு லேண்ட்ஸ்கேப்ல போட்டோவும் எடுத்தோம். அதுல அது நிக்க வச்சு நாங்க போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்த அந்த போட்டோட பேக்ரவுண்ட் விசுவலை நீங்களே பாருங்க. ரோட மட்டும் எல்லோ விசா க்ளோ பண்ண வச்சு மற்ற எல்லா இடத்துலயும் பனிய போட்டது வேற லெவலுங்க. அது இந்த ஒரு போட்டோ மட்டும் கிடையாது, அடுத்தடுத்தும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல அதைய வச்சும் போட்டோ எடுத்தோம், அது இல்லாம போட்டோ எடுத்தோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். அது எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மலையில சமணர்கள் செதுக்கின சில சிற்பங்களையும் போட்டோ எடுத்தோம். அதை சைடு ஆங்கிள் போட்டோ எடுக்கிறப்ப சில வேலைகளை அவன் பார்த்து விட்டுட்டான். ஏன்னா சமணர்கள் இந்த சிற்பங்களை மலையில செதுக்கி இருந்தாங்க. ஆனா சீனக்காரன் என்ன நினைச்சானோ தெரியல, ஏஐ கன்வெர்ட் பண்றப்ப அதை வீடு நினைச்சு ஜன்னலா மாத்தி விட்டுட்டான். இது சைடு ஆங்கிள் தான் இந்த பிரச்சனை பண்ணானே தவிர ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஓரளவுக்கு கரெக்டா எடுத்துட்டான். இருந்தாலும் சிற்பங்களை அந்த அளவுக்கு இவன் கிளியர் கட்டா கன்வெர்ட் பண்ணல. அதே நேரத்துல மலையையும் பாத்தீங்கன்னா செவரா நினைச்சு கன்வெர்ட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து அந்த மலைக்கு பாட்டம்ல போயிட்டு ஒயிட் ஷாட்ல நாங்க இருந்து போட்டோ எடுத்து நாங்க எல்லாமே போட்டோ எடுத்து அப்படி எடுத்து அந்த ஒரு போட்டோவை பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அதோட விசுவல் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு குளம் இருக்கு, அதுக்கடுத்து கோயில் இருக்கு, அதுக்கடுத்து மலை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா செப்பரேட் பண்ணி விண்டர்ல பனி விழுந்தா எப்படி விழுவுமோ அதே மாதிரி செம்மையா ரீக்ரியேட் பண்ணிருந்தான். அதுல முக்கியமா அந்த இடத்துல ஒயிட் ஷாட்ல நாங்க உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறப்ப எங்க ஃபேஸ்ல அந்த அளவுக்கு பெருசா லைட்டிங்ஸே ஒழுகல. இருந்தாலும் ஏஐ வச்சு ப்ராசஸ் பண்றப்ப எங்க ஃபேஸுக்கு லைட்டிங்ஸை கொடுத்து பின்னாடி இருக்கிற எல்லா பிளேஸும் பெர்ஃபெக்ட்டா டைனமிக்கா காமிச்சது உண்மையிலேயே செம்மங்க. அந்த விஷயத்துல விவோவோட இந்த ஒரு ஏஐ உண்மையிலேயே வேற லெவல்ல ஒர்க் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் சமணர்கள்ல இருந்து அப்படியே கிளம்பி ஆரப்பாளையத்துக்கு போலாம் சொல்லிட்டு ஆரப்பாளையத்தோட பிரிட்ஜ்ல ஏறி கீழே இறங்குறப்ப அந்த ஒரு பிரிட்ஜை நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட போட்டோ எடுத்து அப்படி போட்டோ எடுக்கிறப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிங்க. அந்த 2 மணி டைம்ல போட்டோ எடுத்த இந்த ஒரு விசுவலை பாருங்களேன். ஏதோ நைட் டைம்ல ஸ்னோ சீசன்ல அந்த ஒரு ரோட போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகா கன்வெர்ட் பண்ணிட்டு லைட்டிங்ஸ் செம்மையா கொடுத்தது உண்மையிலேயே வேற லெவலுங்க. உண்மையிலேயே இந்த போட்டோ எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போட்டோவாவே மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் போட்டோ எடுத்தா அந்த போட்டோவை அவசரம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் நம்ம மதுரையில பனி விழுந்தா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ரிசம்பிளன்ஸ் அது நமக்கு காட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து நகர்ந்து வந்து நம்ம மதுரை பூங்கா இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் போட்டோ எடுத்தோம். அதாவது அந்த நம்ம மதுரை வைட் ஆங்கிள் ஆளே இல்லாம போட்டோ எடுத்துல அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா வந்துச்சுங்க. அது வின்டர் சீசன்ல மட்டும் கிடையாது, ஆட்டமன் சீசன்லயும் அங்க போட்டோ எடுத்து பார்த்தோம். அதோட விசுவலும் வேற லெவலுங்க. அதுக்கடுத்து அதே இடத்துல நாங்களும் போட்டோ எடுத்தோம், பாய்ஸை நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதுலயே முக்கியமா காலமாட அடக்கிற மாதிரியான சிலைக்கு பக்கத்துல இருந்து வின்டர் சீசன்லயும் போட்டோ எடுத்தோம், ஆட்டமன் சீசன்லயும் போட்டோ எடுத்தோம். அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்து வைகை பிரிட்ஜை கவர் பண்ணலாம் சொல்லிட்டு அங்க 2 கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்ணப்ப அதோட ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவலுங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னா வைட் ஆங்கிள் கவர் பண்றப்ப அது வின்டரா மாத்திரப்ப பார்த்தீங்கன்னா நடுவுல இருந்த அந்த மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்டபத்தை அவன் தூக்கி விட்டுட்டான். ஆனா என்னதான் அதை தூக்கினாலும் மண்டபத்தை தனியா வச்சு போட்டோ எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு எடுத்து பாக்குறப்ப அதோட விசுவலும் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இதே இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை நாங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல மட்டும் எடுத்தோம், 4 சீசன்லயுமே நாங்க போட்டோ எடுத்தோம். அந்த 4 சீசன்ல எடுத்த போட்டோ உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த 4 சீசன் போட்டோலயும் இந்த மதுரையோட வைகை பிரிட்ஜ் எப்படி இருந்துச்சுன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே விசுவல் ட்ரீட்டா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோரிப்பாளையம் தர்காவையும் போய் வின்டர் சீசன்ல போட்டோ எடுத்தோம். அதோட விஷுவல் வேற லெவலுங்க. ஆனா என்ன தர்கால அந்த தமிழ் டெக்ஸ்ட் மட்டும் இது அக்யூரேட்டா எடுத்து கொடுக்கல. ஆனா உள்ள லைட்டிங் கீட்டிங்லாம் போட்டு டிங்கரிங் சூப்பரா பண்ணி விட்டுருச்சு. இதே மாதிரி கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலோட பில்டிங்கையும் போட்டோ எடுத்தோம். அதோட விஷுவலும் வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே மூவ் பண்ணி போறப்ப காந்தி மியூசியத்தையும் போட்டோ எடுத்தோம். அந்த காந்தி மியூசியத்தோட விஷுவல் உண்மையிலேயே வேற லெவலுங்க. இந்த போட்டோ நீங்களே பாருங்க. இது உண்மையிலேயே மதுரையில இருக்க இடமா இல்ல ரஷ்யால இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னு நம்ம
எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்து கொடுத்துருக்குங்க. அப்படியே காந்தி மியூசியத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா நம்ம எக்கோ பார்க் இருக்குல்ல, சோ அந்த எக்கோ பார்க்கு முன்னாடி இருந்தே வைடு ஷாட்ல கவர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வின்டர் சீசன்ல போட்டோ எடுத்து பார்த்தோம். இந்த இடத்துல தான் பெருசா பல வேலையில பண்ணி விட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா போட்டோலையும் பார்த்தா சப்ஜெக்ட் அழகா கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வின்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டையுமே அப்படியே அழகா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கலர் கரெக்ட்லாம் பண்ணி வச்சான்ல. ஆனா இந்த இடத்துல பார்த்தா அதுல கொஞ்சம் மிஸ் ஆனனால நம்மள கட் பண்ணி அழகா ஒட்டி வச்சது அப்படியே அழகா தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, வெளியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் எடுக்கலாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற மரங்கள் இருக்கிற இடத்துல ஆட்டோமன் சீசன்ல போட்டோ எடுத்து பார்த்தோம். அதோட விசுவல் உண்மையிலே செம்ம ட்ரீட்டுங்க. பச்சை பசேன்னு இருக்கிற மரத்தை அழகான ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல மாத்தி வேற லெவல் எடுத்து கொடுத்தாங்க. அது ஆட்டோமன் சீசன்ல எடுத்த போட்டோஸ் மட்டும் கிடையாது, வின்டர் சீசன் அந்த இடத்துல எடுத்த போட்டோவும் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து அதே எக்கோ பார்க்ல இருக்கிற சில சிலைகளையும் நாங்க போய் போட்டோ எடுத்தோம். அதை வின்டர் அண்ட் ஆட்டோமன் சீசன்லயும் எடுத்தோம். அப்படி எடுத்த போட்டோஸ் உங்களுக்கே டிஸ்ப்ளே பண்றோம். அப்படி டிஸ்ப்ளே பண்றப்ப அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க நேர்ல கண்ணால பார்த்ததை விட அந்த போட்டோல பாக்குறப்ப அதோட விசுவல் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதை நீங்களும் ஃபீல் பண்ணீங்களான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அங்க இருந்து கிளம்பி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அதோட என்ட்ரன்ஸை கவர் பண்ணி போட்டோ எடுத்தோம். அது பயங்கரமா இல்ல அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சுங்க. அடுத்து உள்ள போயிட்டு பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணா அதோட விஷுவல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த விஷுவல் எல்லாத்தையும் ஒரு சீசன்ல இல்லைங்க 4 சீசன்லயும் கவர் பண்ணிருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். அது எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு செயின்ட் மேரி ஸ்கூல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இருக்க சர்ச்சை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போய் போட்டோ எடுத்தோம். ஆனா அங்கதாங்க ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. நார்மல் போட்டோ எடுக்கிறப்ப அதை கரெக்டா எடுத்து கொடுக்குறான். ஆனா அந்த போட்டோவை ஏஐ சீசன் ஃபில்டரா கன்வெர்ட் பண்றப்ப இம்ப்ராப்பர் கண்டென்ட் சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துறான். அது இந்த சர்ச்சை மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு சர்ச்சையை நாங்க போய் போட்டோ எடுத்து பார்த்தோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க கொடுத்தான். அதாவது வைடுல எடுக்கிறப்ப ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறான். ஆனா அதே க்ளோஸ் அப்ல எடுத்தா இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டிப்பா போட்டுறான். அடுத்து எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபைனலா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு வின்டர் சீசன்ல எடுத்து பார்த்தா அப்படி எடுத்து பாக்குறப்ப இது வரைக்கும் நம்ம எடுத்த 3 பஸ் ஸ்டாண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் விசுவல் அப்படின்னா அது இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் விசுவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம பெஸ்டா எடுத்து கொடுத்தான். அது இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, அடுத்த சைடில் போயிட்டு போட்டோ எடுத்து அப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில போட்டோ செம்மையா சொதப்பினா அது ஏன் அப்படி சொதப்பினா எங்களுக்கு சுத்தமா தெரியல. இருந்தாலும் ஒரு 2 போட்டோ நல்லாவே எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல பிரிட்ஜ் பக்கம் போயிட்டு போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா விசுவல் உண்மையிலே செம்மையா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த பெரியார் நிலையத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம டேவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வின்டர் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக பனிப்பிரதேசத்துக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா Vivo X200 AI இருந்தாலே போதும், நம்ம இருக்கிற இடத்தையே வின்டரா மாத்தி செம்மையா போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கலாம்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. இது வின்டர் மட்டும் கிடையாது, சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம்னு சொல்லிட்டு எல்லா சீசனையும் நீங்க இருக்க இடத்துல இருந்தே போட்டோ எடுத்துக்கலாங்க. இந்த ஃபீச்சரை Vivo X200 AI பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 70 போட்டோ வரைக்கும் ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. சப்போஸ் 70க்கு மேல லிமிட் போச்சு அப்படின்னா மட்டும் நம்மளால அன்னைக்கு ஒரு நாள் 70க்கு மேல போச்சு அப்படின்னா எடுக்க முடியாது. ஆனா அதை எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. ஆனா இந்த ட்ரிக்கை பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம போன்ல பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் உங்க போன்ல நீங்க நிறைய டேட்டாஸை சேவ் பண்ணல அப்படின்னா ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டு இந்த ஃபீச்சரை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா சீல்டு கட் போனா ஒரு 43,000 ரூபாய்க்கு இந்த போனை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுலயும் முக்கியமா நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்க, கப்புள் போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த போன் உண்மையிலேயே வேற லெவலுங்க. நீங்க தனியா ஒரு லொகேஷன் கொண்டு போய் எடுத்து அதை எடிட் பண்ணி தான் அந்த போட்டோ கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சிம்பிளா இந்த போனை வச்சு போட்டோ எடுத்து ரெடிமேடா நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் இதோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கமா தான் அதோட அவுட்புட்டே கொடுக்குறான். சோ இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளவு அழகான கேமரா கொடுத்த இந்த ஒரு போன் செம்ம ஒர்த் தாங்க. இந்த போனை நீங்க சீல்டு கட்ட 43,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா மறக்காம அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.